வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ரைவல் டேய் OnePlus என்னடா நீ? OnePlus-ஆ கிடையாது, நான் நத்திங். இது எங்களோட ரைவல் கம்பெனி. எங்களோட பாஸை துரத்தி அடிச்ச கம்பெனி. இது துரத்தி அடிச்சுதா? ஆமா, பின்ன. சரி, ஓகே, போதும். OnePlus-ல இருக்கவங்க இப்போ இந்த வீடியோ பார்ப்பாங்களாம், பார்த்துட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி, ஓகே. நார்டு பட்ஸ் 4 Pro பத்தி பார்க்க போறோம். நார்டு பட்ஸ் 3 Pro ஆல்ரெடி எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட். கரெக்ட். ரொம்ப காலமா அதை யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம அதை பத்தி நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். இப்போ கூட நான் ஆக்சுவலா பட்ஸ் 4 Pro வியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது எப்படி இருக்கு என்ன ஏதுன்ற கியூரியாசிட்டி அதிகமா இருந்தது. டெஸ்ட்டும் பண்ணிட்டேன். கிரேசியா இருக்கு ப்ராடக்ட். ஆமா. ஸோ நீ வந்து உனக்கு ஆக்சுவலா அந்த பழைய டேட்டா ஞாபகம் வச்சிருக்கே இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு நேத்தி நடந்ததே ஞாபகம் இல்ல, பழைய டேட்டா ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்ல. சரி, ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது இந்த தடவை என்ன வித்தியாசம் அப்படின்னும் போது, இதுவும் சிங்கிள் டிரைவர் தான். ஓகே, டியூவல் டிரைவர் கிடையாது. ஆமா, போன வருஷம் வரைக்கும் அப்படின்னா எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட்ல இருக்கிற எல்லாருமே சிங்கிள் டிரைவர் தான் இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் வந்து இப்போ நார்டு பட்ஸ் 3 Proல இருந்து 4 Proக்கு நான் டியூவல் டிரைவர் ஆகும்னு நினைச்சேன். ரீசன் என்னன்னா, ரியல்மில பட்ஸே ரேட் இருக்கு. ஓகே, ஒரே மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். பட் எங்க ஆள் வந்து டேய் டிரைவர் யூனிட்லாம் மல்டிபிள் வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும்டா, இருக்கிற டிரைவர் எப்படி டியூன் பண்றேன் பாரு, அந்த விதையை காமிச்சிருக்காங்க. சரி, என்னன்னா போன வருஷம் AAC தான் இருந்தது, இந்த வருஷம் LSDC இருக்கு. ஸோ OnePlus டிவைஸோ BBK ஃபேமிலி டிவைஸோ வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா ஒர்க் ஆகும் பக்காவா. அதாவது முக்கியமா சொல்லணும்னா ரியல்மி, ஓப்போ, OnePlus. ஓகேயா? ஸோ மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஹைரஸ் அப்படின்னு இருக்கு. விவோல வராது. விவோல நம்ம வந்து மேனுவலா ஆப் போட்டு எனேபிள் பண்ணி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து அப்படியே டைரக்டா வந்துரும். கரெக்ட். எந்த பிரச்சனையும் இருக்காது. ப்ளூடூத் மெனுல போயிட்டு ப்ளூடூத்ல போயிட்டு ஆப்ஷன்லயே மாத்தி விட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ. ஆமா. சோ அப்ப ஃபர்ஸ்ட் சேல்ல யாராவது வாங்குறாங்கன்னா அந்த இனிஷியல் லான்ச் பிரைஸ் 3799 பிளஸ் கார்டு ஆஃபர் இருக்கும். அந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பட்ஜெட்டுக்கு ஒருத்தான ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன். இன்டோர் அண்ட் அவுட்டோர் கால்ஸ்க்கு வேற லெவல். பேஸ் பீரியரா நீங்க கிளிஸ்டாயா ஃபுல் வேற லெவல்ல இருக்கு. நீ எப்படி இப்ப கேப்ப நீயே சொல்லு. ஸோ மொத்தம் மற்றபடி ஒரு பேர் இயர்ஃபோன் இருக்கும், ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கும், 2 பேர் சிலிக்கா இயர் பிளக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும், ஒரு பிராண்ட் ஸ்டிக்கரு, யூசர் கைடு, சேஃப்டி வாரண்டி, இதெல்லாம் தான் உள்ள இருக்கு. நம்மகிட்ட இருக்கிறது வந்து ரேவன் கருப்பு. ஆமா, ரேவன் காக்கா கருப்பு. எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் நம்மகிட்ட இருக்கு. ரைட், இப்போ ஓபன் பண்ணா பட்ஜெட் என்கிட்ட தான் இருக்கு. ட்ரெடிஷனல் பேக்கேஜிங் தான்டா. ஓகே, மேல வந்து அந்த பட் இருக்கும், அதை எடுத்துடுறேன். ஸோ அதுக்கு கீழ் சேம்பர்ல வந்து ஆஸ் யூஷுவல் A to C கேபிள். நிறைய பேர் கேபிள் கொடுக்கறதை நிறுத்திட்டாங்க தெரியும்ல, யாப்ட பிராண்ட். ஆமா, லார்ஜ் அண்ட் ஸ்மால் சைஸ். ஆமா, அப்புறம் அடாப்டர் இருக்கு, அவ்வளவுதான். அப்புறம் அந்த ஸ்டிக்கர் இருக்கும்டா. இது என்ன ஸ்டிக்கர்? இது புதுசா? அது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கொடுத்தது இல்லைல்ல, நம்ம பார்த்தது இல்லைன்னு சொல்லு. ரைட், இந்த ஸ்டிக்கர் கொடுக்காமலே இருக்கலாம். சரி விடு, அது அழகா இருக்குல்ல, கியூட்டா இருக்குல்ல. நல்லா தான் இருக்கு. அப்படி வாழ்த்துக்கள். ரைட், இப்போ நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, பட்ஸ் பத்தியா கேசிங் பட்ஸ் ஏன்டா இருக்கு. கிட்டத்தட்ட அந்த 2 Pro 3 Pro-வா அந்த சாஃப்ட் ரப்பர் ஃபினிஷ் அதே மாதிரி 2 Pro தான் நினைக்கிறேன். OnePlus Buds 2 Pro. 2 Proல நல்லாவே ஃபீல் ஆகும். அந்த டைனோ ஆடியோன்னு போட்டு தொடும்போது நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அதே டிசைன் வரது. ஆனா இது சாஃப்ட்டா இருக்கு. இது வந்து எப்படின்னா வந்து வேற லெவல், டாப் நாட்ச், ரொம்ப பிரீமியமா இருக்க மாதிரி இருக்கு. சோ கேஸை பொறுத்த வரைக்கும் விக்கி சொன்ன மாதிரி செம்ம சாஃப்ட்டா இருக்கு. OnePlus அப்படிங்கிறது என்கிரேவ் ஆயிருக்கு ஃப்ரண்ட்ல. இங்க வந்து உங்களுக்கு LED இருக்குங்க, ஸ்டேட்டஸ் தெரியும். ஸோ நீங்கள் வந்து பேரிங் மோட் கொண்டு போனோம்னா இங்கே பட்டன் இருக்கு. அது வந்து டைப் சி போர்ட் பக்கத்துலேயே இருக்கு. பேக் சைட்லலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே க்ளீனாக இருக்கு. ஸோ ரொம்ப மினிமலான ஒரு டிசைன் அப்படியே திரும்பி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால தான் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பட்ஸ் 3 Pro நல்லா இருந்தது, கொஞ்சம் பார்க்க அழகாக சோப்பு கட்டி மாதிரி க்யூட்டாக இருந்தது அப்படின்னாங்க. சரி, ஓகே. ஆனால் நமக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. கால்பேயோட இதுவே, அதனால இன்னும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சும்மா குறுக்க பூந்தி எங்களோட ஃபிலாசபிஸை வந்து பாரோ பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாக அடிக்கிறான் சார். சரி, எனக்கு என்னன்னா ஒன்னுடா, இதுல வந்து என்னன்னா அந்த சாஃப்ட்னஸ் நீ சொன்னது செம. ஆனா எனக்கு ஒரு பக்கம் ஒரு பயம், ஸ்கிராச்சஸ்லாம் ஒருவேளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. பட் இது வரைக்கும் அவ்வளவு ரஃபா யூஸ் பண்ணல. உள்ள இருக்கிற கிளாசி பிளாக் தெரியும். இதெல்லாம் சூப்பர் தான். சொல்ல போனா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பட்ஸும் எடுக்கிறதும் செம ஈஸி. இது வந்து பட்ஸ் 4 ஞாபகம் இருக்கு உனக்கு? ஆமா, OnePlus Buds 4. ஆமா, அதோட டிசைன் ஓகே. ஆமா, அது ஐடென்டிக்கல் டிசைன். லைட்டா வெயிட் கம்மி, லைட்டா சைஸ் கம்மி மாதிரி. ஓகே, பட்ஸோட சைஸ் வந்து நல்லாவே கம்மி, ரொம்ப லைட் வெயிட், செம கம்ஃபர்ட். ஓகே, லாங் யூசேஜ்க்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கா? கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கு. ஆமா, நீ வந்து டிரான்ஸ்பரன்சி மோட் வேணும்னா போட்டுக்க. பட் அதெல்லாம் வந்து நான் எப்படி சொல்வேன்னா, இந்த பட்ஜெட்டுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கு. டிரான்ஸ்பரன்சி மோட்ல இருக்கும் போதும் சரி, நார்மலா எல்லாமே எதுவுமே இல்லாம ஆஃப்ல இருக்கும் போதும் சரி, இல்லாட்டி ANC மோடுல போனாலும் சரி, கால் குவாலிட்டியில டிஃபரன்ஸ் தெரியுது. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, வாய்ஸ் நல்லா கேக்குதியா
அப்படின்றாங்க. வேற லெவல். ஏன்னா நாடு பட்ஸ் 3 ப்ரோவே நான் இது மாதிரி தான் டெஸ்ட் பண்ணேன். அவுட்டோர் கால்ஸ்க்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா அதெல்லாம் காட்டிலும் இது இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் அல்காரிதம்க்கு போயிருக்கு, இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆமா. நான் டிரான்ஸ்பரன்சி மோட்ல தான் இருக்கேன். ஏன்னா என்விரான்மெண்டோட அப்படியே ஒன்றி இருக்கணும்னு. ஓகே. சில பட்ஸ்ல வந்து அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும்னா, டிரான்ஸ்பரன்சில இருந்தா அது ஆல்ரெடி வெளியில இருக்கிற நாய்ஸ உள்ள அலோவ் பண்றாங்க. ஓகே ஓகே. கால்ல பேசுற எனக்கு அந்த நாய்ஸ கொண்டு வந்துருமா? ஆமா, அல்காரிதம் பேஸ் பண்ணி மாறும். சோ ஹை குவாலிட்டி பட்ஸ்ல எப்பயுமே பிரச்சனை இருக்காது. பட்ஜெட் பட்ஸ்ல இந்த பிரச்சனை உண்டு. சோ அதனாலதான் சரி. யாரோ ஒரு ஹார்ன் அடிச்சாங்க அப்படின்னு. இப்போ ஒரு ஹார்ன், இப்போ ஒருத்தர் ஆப்போசிட்ல மூணு ஹார்ன் சவுண்ட் கேக்குது. ஆனா மத்தபடி நான் பேசுறது நல்லா தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. தெளிவா கேக்குது. அவுட்டோர்ல இருக்கீங்க. எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து 20. ஓகே. இப்போ வந்து 30. சரியா? இப்ப 30யா? இப்ப அப்படியே 40. ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். இப்போ 40ல இருந்து அப்படியே 50. சூப்பர். ஆமா, இப்ப அப்படியே 50. அதான் கொஞ்சம் காத்து நல்லா அடிக்கதான் செய்யுது. எப்படி எங்கால சைக்கிள்லயே 50 ஏறாரு பாத்தீங்களா? வித்தின் a fraction of secondல. அதான் இப்ப ஏஎன்சி ஆன்ல இருக்கு. ஏதாவது வித்தியாசம் ஃபீல் ஆகுது? இல்லாட்டி அதே மாதிரி இருக்கா? ஓகே, பேசுங்க. அதான் இப்ப வித்தியாசம் ஃபீல் ஆகுதா இல்லாட்டி அதே மாதிரி தான் இருக்கா? போன தடவை நான் பேசும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கா இல்லாட்டி மாறி இருக்கா? இப்ப நான் சேம் அவுட்டோர் பைக் அதான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா, பைக்ல தான் இருக்கேன். ஒரு 25 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். ஓகே. சும்மா ஒரு ஹார்ன் அடிங்க. ஓகே. அதான் வித்தியாசம் ஃபீல் ஆகுதாங்கிறதுக்காக தான். அதாவது ஆடியோ வந்து, அதாவது நீங்க பேசுற வாய்ஸ் அவுட்புட்லாம் வந்து நல்லா தான் இருக்கு. நீங்க பேசுறது இப்பயும் தெளிவா தான் கேக்குது. ஹார்ன் சவுண்ட் மட்டும் லைட்டா கேக்குது. அதான் ஜோக் என்னன்னா, இந்த ரோடு இன்னும் கேவலமான ரோடு. குதிரை ஓட்டுற மாதிரி இருக்கு. அவ்வளவு கேவலமான ஒரு ரோட்ல தான் போயிட்டு இருக்கேன். ஆனாதான் என் வாய்ஸ் எனக்கே தெரியுது கடகடக் அப்படின்னு பேசுது. ஏன்னா அவ்வளவு பள்ளம். ஓகே. எனக்கு என்னன்னா, சாரி, என் சைட்ல பயங்கர ஹாரனோ. அது நல்லாவே கேக்குது, சொல்லு. ஓகே. எனக்கு என்னன்னா, நான் அதை கன்ஃபார்ம் மட்டும் சொல்றேன். பட் ஆனா இப்போதைக்கு சும்மா என் மைண்ட்ல அப்படிதான் வருது. இருந்தாலும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரியா? எனக்கு என்னன்னா, அதுல கேட்ட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி டீப்பா இருந்த மாதிரி இருந்தது. இப்ப வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து நல்லா அழகா. ஆனா இப்ப இதுல வந்து உங்க வாய்ஸ் என்ன ஒரு மாதிரி அந்த பேஸ் ஃபீலோட ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கு. ஹெல்மெட் குள்ள போடுறதுக்கு எப்படி இருக்கு? ஹெல்மெட் குள்ள போடலாம். ஆனா டச் இல்ல. டச் பேஸ்னால ஃபால்ஸ் டச் ஆகலாம். ஆனா யாரும் ஹெல்மெட் போட்டு பாட்டு கேட்டு ஓட்டாதீங்க. சரி, இது அப்படியே வியர் பண்ணேன். போடு எங்கால் வியர் பண்ணிட்டான். இந்த கூகுள் ஃபாஸ்ட் பேர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பக்காவா வேலை செய்யும். ஓகே. சரி, நான் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போடுறேன். எதுவுமே இல்லை, நான் அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நான் காட்டுறேன். நான் ஷாமி ஃபோனில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இங்கே ஏஎஸ்சி அதெல்லாம் தான் காட்டுது. நான் எல்ஹெச்டிசி இந்த இடத்துல எனேபிள் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு தடவை தலைவன் வந்து மியோ அப்படின்னு சொல்லிட்டு ரீஸ்டார்ட் ஆவான். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ரிவ்யூவில் இன்னும் டீட்டெயில்டாக நிறைய டேட்டா தரேன். ஏன்னா பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு. ஆமாம், பேட்டரி டேட்டாலாம் நான் இன்னும் எடுக்கலைங்க. ஏன்னா ஒரு நாளில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணியிருக்கேன். அந்த டெஸ்ட்லாம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் லோ லேட்டன்சி எனேபிள் பண்ணிட்டேன். படைய வச்சு எங்க ஆளு வந்து ஃபுல் சார்ஜ் போட்டு பேட்டரி லைஃப் டெஸ்ட் பண்ண போறாரு. யாருக்கெல்லாம் அந்த பேட்டரி லைஃப் டெஸ்ட் வேணும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் பூரா காதுக்குள்ளேயே வச்சு எங்க போனாலும் சரி, சைக்கிளிங் போனாலும் பைக்கிங் போனாலும் கக்கூஸ் போனாலும் உள்ள இருக்கும், பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். சரி, இங்க பாருங்க. ஓகேயா? இதுல வந்து டிரான்ஸ்பரன்சில இருக்கு. நான் ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ணிட்டு மல்டி டிவைஸ் ஆப்ஷன் இருக்கு. ஆமா, 2 டிவைஸ்ல ஆக்சுவலா கனெக்ட் பண்ணலாம். பயங்கர முரட்டு லாரி ஒன்று போயிட்டு இருக்கு. ஆமா, எஃப்சி பண்ணி பல வருடங்கள் ஆகுது போல. யார் உயிரையோ காவு வாங்க போய்கிட்டு இருக்கு வேகமா. யார் உயிரும் இல்ல, பக்கத்துல ஒரு பேஷன் போறான் பாருங்க, டேஞ்சரஸா, அவன் உயிர் தான். சரி, இது வந்து நான் 3D ஆடியோ வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இதெல்லாம் டிசேபிள் பண்றேன். ஸோ உனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியணுன்றதுக்காக. அப்புறம் சவுண்ட் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்ல இருக்கும், நான் அங்கேயே வைக்கிறேன். இது எல்லாத்தையுமே நான் தூக்குறேன், எல்லாம் மாத்திடுறேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், ஓகேயா? இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், உனக்கு இது பவர் ஹவுஸ் ஓகேயா? போடுங்க. இல்லை குட்டி ரஹ்மான் பாட்டு போட்டாலும் சரிதான். எல்லாரையும் ஓட்டுறது வேலையாக போச்சு. நல்லா தான் இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. வாய்ஸ் தான் மாறுமாண்ணா? பேஸ் போடுங்க.
செலக்ட் ஆகல பாரு. நல்லா இருக்கு. பரவாயில்ல. காத்து நல்லா அடிக்குது, எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்வாயர்மெண்ட் நாய்ஸ் சுத்தமா கேட்கல உள்ள. தெரியுது அந்த சேஞ்ச் பண்றதுல அந்த வித்தியாசம் நல்லாவே தெரியுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆஃபுக்கும் டிரான்ஸ்பரன்சிக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லாத மாதிரி தோணுது. கரெக்டா? ஆனா ஏஎன்சிக்கு நல்லா இருக்கும். இதுக்கும் அதுக்கும் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. ஆஃபுக்கும் நாய்ஸ் டிரான்ஸ்பரன்சிக்கும் பெருசா வித்தியாசம் தரும். உண்மைதான், மைல்டு டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஒரு நோட்டிசபிள் டிஃபரன்ஸ். நான் பேசுறேன்னு தெரியுமே தவிர இப்ப கூட ரொம்பவே தெளிவா ஒரு லைட்டா அந்த காத்து சவுண்ட் மட்டும் வருது, அவ்வளவுதான். வால்யூமும் நல்லா தான் இருக்கு. வால்யூம் நல்லா இருக்கு. ஆமாமா, இவர் ஆஃப் வைக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு பாட்டு வால்யூமும் நல்லா தான் இருக்கு. வால்யூம் லெவல் சூப்பரா இருக்கு. பரவாயில்ல. தான் பேஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏன் எல்லாருமே பேஸையே ஃபோக்கஸ் பண்றாங்க? ஒன்னுடா, இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய எல்லா நீ சொன்ன ரஹ்மான்ஸும் வந்து பேஸ் தான் அதிகமா. அப்படியா? அதான் உலகமே எல்லா இடத்துலயுமே வந்து எல்லாரும் பேஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு டைம்லாம் ஆடியோ பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சவுண்ட் சிஸ்டமோ ஏதோ வீட்டில் வைக்கிறாங்க அப்படின்னாலும் அது ரொம்ப ரேர். ஒரு சிலர் வீட்டில் தான் இருக்கும், அவங்க தான் அந்த பேஸ் என்ஜாய் பண்ண முடியும். இன்னைக்கு எல்லார் வீட்லயும் இருக்கு. 3000 ரூபா 3500 ரூபாய் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஓரளவுக்கு அந்த தம்பிங் பேஸோட. ஸோ இப்போ எல்லாருமே அந்த பேஸ் பூஸ்டடாவே ஆடியோ போடும்போது எல்லாரும் வைப் பண்றதுக்கு நல்லா இருக்கு. அதனால இப்போ இவனுக்கு அந்த போட்டு தான் ஃபர்ஸ்ட் கொண்டாந்தானுங்க. அப்போ எனக்கும் அப்படிதான் இருந்தது. அப்புறமா தான் தெரிஞ்சது வடக்குலயும் மியூசிக் எல்லாரும் இப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. டம்பு 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 டம்பு. அதான் ஃபுல்லா வந்து பேஸ் பூஸ்டடா இருக்கிறத வந்து எல்லாரும் எம்பசைஸ் பண்றதுனால இவங்களும் பண்றாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, பேஸ் செம்ம பூஸ்டடா இருக்கா. நான் என்ன பண்ண முடியுது அப்படின்னா, இப்போ இங்க பாரு ரெக்கார்டிங் போடுறேன், அது சும்மா காதுல ஒண்ணு தர மாட்டீங்க, நீ எதுவும் லிசன் பண்ண போறது இல்ல, மக்களுக்கு வந்து டெமோ காட்டலாம். நான் என்ன பண்ணிடுவேன்னா, அதுக்கு தான் நான் மாத்தி வச்சேன். சவுண்ட் மாஸ்டர்ல போறேன், நான் வந்து இங்க கைண்ட் ஆஃப் வின்றது வீக்காவு. அப்ப என்ன ஆகுது, எனக்கு பேஸும் பூஸ்டடா இருக்கும், சில் சவுண்ட்ஸும் நல்லா இருக்கும். இதுவே எனக்கு இல்ல ப்ரோ, எனக்கு வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் வோக்கல்ஸ் பூஸ்டடா மெட்டல் சவுண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் வச்சா நல்லா இருக்கு. இல்ல எனக்கு பியூராவே பேஸ் தான் பூஸ்டடா இருக்கணும்ன்றதுக்கு இந்த மாதிரி சும்மா பேஸ் பேஸ் பண்ணி அதெல்லாம் கொண்டு வந்து இங்க வந்து அப்படி டிப் பண்ணி விட்டேன். இதுல ஹைலைட் என்னன்னா, இது எதுவுமே இல்லாம பேலன்ஸ்டா போட்டு, இல்லாட்டி வந்து நான் ஆல்ரெடி வீக்கவ் போட்டிருக்கேன்னா இதை போட்டுட்டு இதை எனேபிள் பண்ணி இதுல -3 -2 போட்டா இது என்ன ஆகுதுன்னா, இப்போ இப்படியே வைக்கிறேன்டா, இது வச்சு நான் இந்த மாதிரி -2 வைக்கிறேன்னு வையேன், டிஃபால்ட் வச்சு -2 வச்சேன்னா அப்படியே நார்டு பட்ஸ் 3 ப்ரோ மாதிரி இருக்கும். ஸோ அதை விட இது என்ன ஆகுதுன்னா, டிரைவர் யூனிட் பெருசு, அதை விட இது வந்து டிஃபால்ட்டாவே பேஸ் ஹெவியா குத்துது. ஓ, மைனஸ்னா பாஸ் போக கூடாது இல்ல, வீக்னா மைனஸ்னா நான் இன்னும் வீக் பண்ணி விடுறேன். ஆனா அந்த ஹெட்ஃபோன்ஸ்ல எப்படி இருந்ததுன்னா, நார்டு பட்ஸ் 3 ப்ரோல அதுல பேஸ் டிஃபால்ட்டா என்ன இருந்ததோ அதை என் தலைவன் -2ல அச்சீவ் பண்றான். இப்போ இவன் வந்து நார்மலா இருந்தாலே பேஸ் குத்துவான். இவனை வந்து நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணனா பேஸ் தான் சும்மா சரி டீப்பா வரும், மூளையே வைப்ரேட் ஆகும். இந்த பவர் ஹவுஸ் சாங்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் போதே பேஸ் பூஸ்டடா தான் ஸ்டார்ட் ஆகும். அதுல எல்லாம் கிரேசியா இருக்கு. நீதான் கேட்டியே, வேற லெவல்ல இருக்கும் அதெல்லாம். ஓகேங்க. ஸோ நான் இப்போ என்னன்னா, நான் வியர் பண்ணியிருக்கேன்டா. சிங்கிள் டேப்புக்கு நான் வந்து ப்ளே பாஸ் வச்சிருக்கேன். அதை நான் வந்து ஆப்ல உனக்கு காட்டுறேன் பாரு. ஓகே, ஆப்ல இருக்கா இயர்பட்ஸோட செட்டிங்ஸ். ஓகே. ஸோ இது உள்ள போனோம்னா உனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆல்ரெடி இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. ஓகே. இதுல வந்து சிங்கிள் டேப்புக்கு ப்ளே பாஸ் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நன்னு இருக்கும். இப்போ ரியல்மில பட்ஸ் வாங்கும்போது என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சிங்கிள் டேப் ஆப்ஷனே கிடையாது. ஸோ இதுல சிங்கிள் டேப் ஆப்ஷன் இருக்கு, ரியல்மில இல்ல. பட் நீ வந்து அது டிசேபிள்டா இருக்கும், நீ டிஃபால்ட்டா எனேபிள் பண்ணிக்கணும். டச் அண்ட் ஹோல்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஆஃப் வந்து டிசேபிள்டா தான் இருக்கும், நம்ம வந்து ஆஃப் எனேபிள் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, சரியா? அடுத்து என்னன்னா, ரைட் சைடுக்கும் அதே மாதிரி தான். நீ வந்து டன் கொடுத்துட்டு ரைட் சைடுக்கும் வந்தனா சேம் ஆப்ஷன்ஸ், அதே மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான். நீ ஆனால் ஒரு தடவை டன் கொடுக்கணும், சிங்கிள் டேப்புக்கும் கொடுத்துட்டு டன் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் அப்படியே மியூசிக் போகிறேன்,
இப்போ என்ன பண்றேன், டபுள் டேப் பண்றேன், அதை சிங்கிள் டேப் பண்றேன், ப்ளே பாஸ், திரும்ப சிங்கிள் டேப், பரவாயில்ல, டபுள் டேப். ஸோ ஹிட் அண்ட் மிஸ் எல்லாம் இல்லைல்ல. இப்போ ட்ரிபிள் டேப் பண்ண போறேன், ப்ரீவியஸ் தான். புரியுது. ஞாபகம் பிரஸ் அண்ட் ஹோல்ட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நாய்ஸ் கேன்சலேஷன் கடையில் டிராவல் ஆகும். ஞாபகம் இருக்கா நம்ம CMF பட்ஸ் ப்ரோ 2 ப்ரோ நம்ம டெஸ்ட் பண்ண போது அந்த டேப்லலாம் கொஞ்சம் இஷ்யூஸ் வந்தது. ஆமா இருக்கா? இதுல டச் எல்லாம் நல்லா இருக்கு, செம ஸ்மூத்தாவும் ஃபாஸ்டாவும் இருக்கு. ஓகே. பட் மத்தபடி நான் உங்ககிட்ட ஃபைனலா சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, இந்த பட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து அது அப்படியே இந்த கேஸ் மட்டும் பட்ஸ் 4 மாதிரி, உள்ள இருக்கிறது வந்து நேட்டிவா உங்களுக்கு வந்து நாட் பட்ஸ் 3 ப்ரோவோட டிசைன் தான் அப்படியே இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க சிமிலர் தான் இருக்கு, செம லைட் வெயிட், சிங்கிள் டிரைவர் வேற. ஸோ இந்த இடத்துலலாம் இது எப்படி இருக்கும்னா, சிலருக்குலாம் வந்து ப்ரோ எனக்கு பட்ஸ் ரொம்ப பெருசா இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க இல்லையா, உங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஃபேவரபிள் பட்ஸா அமையறதுக்கான பாசிபிலிட்டி பிரைட்டா இருக்கு. ஸோ இது வந்து நல்லா பண்ணிருக்காங்க. பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் ஃப்ரம் OnePlus. ஆனா நிறைய பேருக்கு என்ன வருத்தம் தெரியுமா, சே அந்த பட்ஸ் 3 அழகா இருந்ததுங்க, அந்த டிசைன், அந்த டிசைன் மாதிரி இருந்தது, டெம்பிள் மாதிரி, அந்த கேசிங்கே விட்டுட்டீங்களே அப்படின்னு. அதே கூட கண்டினியூ பண்ணியிருந்திருக்கலாம். என்ன யாருங்க என்னங்க கேட்க போறா, நீங்க எப்படி இருந்தாலும் ஏதாச்சும் ஒரே மாதிரி இருக்கே எதுக்கு அப்படின்னு எவனாவது வருவான். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்காலிட்டிஸ் எல்லாம் பார்க்க தெரியாது சில பேருக்கு. ஸோ டிசைன் காட்டணும்ல ஏதாச்சும், அதனால அந்த சோகத்தை வந்து நான் எங்க போய் சொல்லணும்னு தெரியல. ரைட்டு நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ல கேளுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் சிவபரணி, விக்னேஸ்வர். பார்க்கலாங்க, பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.